Hello friends, welcome to Angular Tutorials. நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சர்வீசஸ் பற்றியும் ப்ரொவைடர்ஸ் பற்றியும் பேசிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் நான் இங்கே ஸ்டாக்விட்ஸில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது லோட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இப்போ சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டாக்குமெண்டேஷனில் போயிட்டு நீங்கள் சர்வீஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இது வரும் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் டு சர்வீஸ் அண்ட் டிபெண்டன்சி. ஸோ இதில் இருக்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். சர்வீசஸ்ன்னு சொன்னாலே ஆங்குலர்ஸில் அங்கே சர்வீசஸோடு சேர்த்து ப்ரொவைடர்ஸும் வரும், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு வரும். இந்த 3 விஷயம் வரும். இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காக ஆங்குலரில் சர்வீசஸ் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து ஒரு டேட்டா ஷேரிங்காக. ஸோ சர்வீசஸ் பேர் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு அது ஒரு காம்பனெண்ட்லேருந்து இன்னொரு காம்பனெண்ட்டுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அது டேட்டா மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எந்த ஒரு காமனான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கூட நீங்கள் அந்த சர்வீசஸில் வச்சு அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுனால கோட் வந்து ரொம்ப ரீயூசபிளாகவும் ரொம்ப மெயின்டைனபிளாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு சர்வீஸ் ஃபைல் நீங்கள் எழுதிடலாங்க. ஒரு கிளாஸ் எழுதி ஒரு சர்வீஸ் ஃபைல் எழுதிட்டிங்கன்னா அதை சர்வீஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு கிளாஸை சர்வீஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் டெக்கரேட்டர்ஸ் பற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு காம்பனன்ட் டெக்கரேட்டர், அதே மாதிரி மாடியூல் டெக்கரேட்டர் பார்த்தோம். அதே மாதிரி சர்வீஸாக கன்வெர்ட் பண்ணணுமா அதுக்கு ஒரு இன்ஜெக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று போட்டால் தான் அது ஒரு சர்வீஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் அது ஒரு சர்வீஸாக ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரொவைடர்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெலிட்டன் தான், ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான். அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டை எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆங்குலருக்கு சொல்லணும். அதாவது அது நீங்கள் மாடியூல் லெவலில் கொடுக்குறீங்களா இல்லை ஒரு காம்பனன்ட் லெவலில் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்போது. ஸோ அதுதான் அந்த ப்ரொவைடர்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. அந்த சர்வீஸை எந்த லெவலில் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ண பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சொல்கிறது ஆங்குலர்லேயே ஃபுல்லாக அது வயர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஆங்குலரில் டீப்பாகவே இருக்குது. பை டிஃபால்ட்டாக ஆங்குலரில் ஒரே ஒரு ரூட் டிபெண்டன்சி மட்டும்தான், இன்ஜெக்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சு அது எல்லாத்துக்குமே அந்த காமன் இன்ஜெக்டர் வெட்டியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கும்போது நீங்களாக எப்படி ஒரு இன்ஜெக்டரை கிரியேட் பண்ணுறது மேனுவலாக அப்படிங்கிறத கூட நம்ம கற்றுக்கலாம். இப்போதைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி ஃபியூச்சர் வீடியோஸில் இப்போதைக்கு நம்ம இந்த ஆர்கிடெக்சர் லெவலில் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர் வீடியோஸில் 2-வே பைண்டிங் ஆகட்டும், அந்த இன்புட் அவுட்புட் பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, இன்டர்போலேஷன், இதெல்லாமே நாங்கள் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு வரலாம். இப்போ டைரெக்டாக இந்த சர்வீசஸ் கான்செப்ட்குள்ளே நம்ம டைவ் ஆகலாம். இங்கே ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் இருக்குது. சிம்பிளான அப்ளிகேஷன் தான், பை டிஃபால்ட்டாக வரக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் மாடியூலில் ஒரே ஒரு காம்பனெண்ட் இருக்குது, ஆப் காம்பனெண்ட்னு சொல்லிட்டு. இந்த ஆப் காம்பனெண்ட்டுக்குள்ளே இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஹெலோ காம்பனெண்ட் யூஸ் ஆயிருக்கு. ஹெலோ காம்பனெண்ட்டில் இன்லைன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க இன்லைன் டெம்ப்ளேட்டில் இங்கே இது கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஹெலோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது, ஹெலோ ஆங்கிலர்னு சொல்லிட்டு. இந்த நேம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க நேம் அப்படிங்கிறத. இது இன்டர்போலேஷன். இது அடுத்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், எப்படியெல்லாம் பாஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த காம்பனெண்ட் இருக்குது. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்பிட்ஸில் பண்ணிட்டு இருக்கேன், லோக்கல் ஃபைலில் பண்ணலை. நீங்கள் லோக்கலில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜி, அதாவது ஆங்குலர் சிஎல்ஐ கமெண்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த இதில் என்ஜி ஜெனரேட் இல்லைனா ஜின்னு கொடுத்துட்டு என்ஜி சர்வீசஸுக்கு சர்வீசஸ்னு எழுதலாம், இல்லைனா எஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ என்ஜி ஜெனரேட் என்ஜி எஸ்ன்னு எழுதிட்டு நீங்கள் சர்வீஸோட பேர் கொடுத்துக்கலாம். நேற்று பார்த்த வீடியோ மாதிரி தான், அந்த மாடியூல் வீடியோ மாதிரி தான். நீங்கள் எந்த லெவல்லேருந்து கொடுக்குறீங்களோ அது அந்த லெவலில் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் மாடியூலுக்கு இன்ஜெக்ட் பண்ணி விட்ரும். இப்போது இங்கே ஒரு சர்வீசஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே ஒரு சர்வீஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் இங்கே சும்மா data.service.ts கொடுக்குறேன். இந்த .service.ts இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ஆங்குலர் கன்வென்ஷனுங்க. இப்படி தான் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஆங்குலர் ஃபோர்ஸ் பண்ணாது, பட் இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லது. அவங்க ப்ரமோட் பண்ணுறது இந்த மாதிரி தான். இங்கே காம்பனெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப் டாட் காம்பனெண்ட்னு கொடுக்குறோம், மாடியூல் பார்த்தீங்கன்னா ஆப் டாட் மாடியூல் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் சர்வீஸும் கூட டேட்டா டாட் சர்வீஸ்னு கொடுத்துக்கிறோம் நம்ம இங்கே. அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ண போகிறோம் நம்ம இன்ஜெக்டபிள் அப்படிங்கிற இதை வந்துட்டு ஆங்குலர்லேருந்து நாம் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் @angular, இதெல்லாம் கோர்லேருந்து வரக்கூடியது தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோஸில் எல்லாமே கோர் மாடியூல் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிவிட்டு இது வந்துட்டு டேட்டா சர்வீஸ். கிளாஸஸ் எப்போவுமே நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்க்குள்ளே இப்போ எதுவுமே இல்லை. இப்போ இந்த கிளாஸ் இப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ப்ரொவைடராக ஆகாது. அதுக்கு நம்ம இன்ஜெக்டபிள் இந்த இதை கொடுத்தா தான் இது ஒரு சர்வீஸாக கன்வெர்ட் ஆகும்.
இது ஒரு டெக்கரேட்டர். இந்த டெக்கரேட்டருக்கு எதுவுமே பாஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். நீங்கள் மாடியூல் டெக்கரேட்டர், காம்பனன்ட் டெக்கரேட்டருக்கு நம்ம நிறைய வேல்யூஸ் கொடுப்போம். இந்த டெக்கரேட்டருக்கு எம்டியாக பாஸ் பண்ணலாம். இந்த டெக்கரேட்டருக்கும் வேல்யூஸ் இது எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு ஓவர்லோட் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுவும் அது கொடுக்கும். இந்த டைப் ஸ்கிரிப்டில் இது ஒரு அட்வான்டேஜுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். எனிவே இங்கே ஒரு டேட்டா சர்வீஸ் இருக்குது. இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போடுவோம் நம்ம. இந்த கன்ஸ்ட்ரக்டரில் எதுவுமே பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் சும்மா நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான், ஒரு கவுண்ட் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். கவுண்ட் 0ன்னு பை டிஃபால்ட்டாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. டிப்பிக்கலாக பார்க்க போறிய ஒரு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போது ஆப் காம்பனண்ட்குள்ளே இந்த கவுண்ட்டை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணணும். இங்கே 2 காம்பனண்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆப் காம்பனண்ட், ஒரு ஹெலோ காம்பனண்ட் இருக்குது. முதல்ல இந்த இதை நம்மளுக்கு வரணும்னா, இப்போ நாங்கள் இங்கே சர்வீஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. இதுதான் சர்வீஸ். இது ஒரு சர்வீஸ் ஃபைல், இது ஒரு சர்வீஸ் கிளாஸ். ஒரு கிளாஸ் எழுதிட்டு இன்ஜெக்டில் போட்டோடனே அது ஒரு சர்வீஸ் கிளாஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். இன்ஜெக்ட் எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப் காம்பனண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணலாம். இங்கேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கிட்டு இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம இப்போ அதை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு ப்ரைவேட் கீவேர்டு எழுதிட்டு, நீங்கள் ப்ரைவேட்னு எழுதிங்கன்னா அது தன்னால் அது டிஃபைனும் பண்ணிக்கும். அதனால தான் அந்த இது கொடுக்குறோம் நம்ம. டேட்டா சர்வீஸ், இங்கே கோலன் போட்டு நீங்கள் இது டேட்டா சர்வீஸ்னு போடுறது அதோட டைப்பை டிஃபைன் பண்ணுது. அதாவது டேட்டா சர்வீஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இஸ் ஆஃப் டைப் டேட்டா சர்வீஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போல்லாம் கோலன் கொடுக்குறீங்களோ அது டைப் ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸு. ஸோ இது வந்துட்டு இந்த டேட்டா சர்வீஸ் அப்படிங்கிறது இஸ் ஆஃப் டைப் டேட்டா சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்போ இந்த டேட்டா சர்வீஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் நேம்டு எக்ஸ்போர்ட் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால டேட்டா சர்வீஸ் ஃப்ரம் ஒரு லெவல் மேலே போயிட்டு சர்வீசஸ் ஃபோல்டருக்குள்ள டேட்டா டாட் சர்வீஸ், அந்த டிஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது இப்போ இங்கே வந்துருச்சு, டேட்டா சர்வீஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ டேட்டா சர்வீஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா சர்வீஸில் இருக்கிற இந்த கிளாஸ் தாங்க. இந்த கிளாஸ் தான், ஆனால் எந்த ஒரு கிளாஸ்னாலும் அதுக்கு ஒரு இன்ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது வேணும். அந்த நீங்கள் கிளாஸை வந்து கிரியேட் பண்ணணும். நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டான்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அது பண்ணலை. தன்னால் சும்மா நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரில் அதை போட்டிருக்கீங்க மட்டும்தான். ஆங்குலர் என்ன பண்ணுன்னா, இங்கே தான் இன்ஜெக்ஷன் பண்ணும். நீங்கள் எப்போல்லாம் இந்த காம்பனண்ட் மவுண்ட் பண்ணுறீங்களோ, அதாவது லோடாக ஆரம்பிக்குதோ, அப்போ அது ஃபர்ஸ்ட் முதல்ல அதோட இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ண பார்க்கும். அதாவது அதோட மெயின் ரூட் இன்ஜெக்டர் இருக்குங்களா, அதில் இந்த டேட்டா சர்வீஸோட இன்ஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கும். இன்ஸ்டன்ஸ் இருந்தால் அதை கொடுக்கும், இல்லைன்னா ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நீங்கள் நிறைய சர்வீசஸ் கொடுத்துக்கலாம். எல்லா சர்வீசஸோட இன்ஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டரையே கால் பண்ணும். ஸோ இது தன்னால் அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துட்டேன், ஆனால் இங்கே எரர் வருது. என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிக் இன்ஜெக்டர் எரர், நல் இன்ஜெக்டர் எரர், நோ ப்ரொவைடர் ஃபார் டேட்டா சர்வீஸ். டேட்டா சர்வீஸ்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதுக்கு ப்ரொவைடர் கொடுக்கலன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது, நல் இன்ஜெக்டர் இல்லைன்னு சொல்லுது. நாங்கள் சர்வீஸ் வச்சுருக்கோம், இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோம், ஆனால் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவைடர் இல்லை. ஸோ இப்போ நான் ஆப் மாடியூல் லெவலில் போயிட்டு ஒரு ப்ரொவைடர் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதாங்க 3 விஷயம் வரும் ஒரு சர்வீஸ்ன்னு எடுத்திங்கன்னா. டேட்டா சர்வீஸ், இங்கேயும் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் டேட்டா சர்வீஸ் ஃப்ரம் சர்வீசஸ் ஸ்லாஷ் டேட்டா டாட் சர்வீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நாங்கள் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதை நம்ம ஆப் மாடியூல் லெவலில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஆப் காம்பனண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இப்படி தான் இந்த செயின் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப் காம்பனண்ட்டில் இது இருக்கிறதுனால ஆப் காம்பனண்ட் HTML நீங்கள் இதை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு டேட்டா சர்வீஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இங்கே 0ன்னு காட்டுது. ஏன் 0ன்னு காட்டுது? நான் இங்கே 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்த நான் 5ன்னு பண்ணேன்னா எனக்கு இது டைரெக்டாக 5ன்னு காட்டும். ஸோ சர்வீஸ் ஃபைல் இருக்கிறத நான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்ன பெரிய யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதே விஷயத்தை நான் ஆப் காம்பனண்ட்டை வந்துட்டு இங்கே நேம்னு இருக்குல்ல, இங்கே நேம் அப்படியே பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே லோக்கல் லெவலில் கூட நான் ஒரு கவுண்டை டிக்ளேர் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கலாம். இது எங்கே யூஸ் ஆகும்னா, 2 மெத்தடுக்கு நடுவில் நீங்கள் எப்போல்லாம் டேட்டா ஷேர் பண்ணணுமோ அப்போ தான். அதுவும் இல்லாமல் யூஸ்வலாக காம்பனண்ட் அப்படிங்கிறதே ஒரு யூஐயை ரெப்ரசென்ட் பண்ணுறது மட்டும்தான். அது டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், யூஐயில் காட்டுறதுக்கு மட்டும்தான். எந்த ஒரு லாஜிக் ஆகட்டும், ஒரு வேலிடேஷன் ஆகட்டும், இதெல்லாமே நீங்கள் சர்வீஸ் லெவலில் தான் பண்ணணும். ஸோ இதுதான் ஆங்குலரோட தியரி வைஸ். ஆனால் எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு ஆங்குலர் சொல்லாது, எல்லாம் ஒரு டெவலப்பருக்கு விட்டது தான்.
நீங்கள் ஃபுல்லாக இங்கே காம்பனெண்ட்டில் கூட பண்ணலாம். ஆனால் சர்வீசஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு டேட்டா மேனிப்புலேஷன் நீங்கள் என்ன பண்ணாலும் டேட்டா ஹேண்டில் பண்ணாலும் அது எல்லாமே சர்வீசஸை தான் பண்ணணும். அதுதான் ஆஸ் பர் தியரி. ஸோ இப்போது ஒரு காம்பனெண்ட் இருக்குது, இங்கே ஹெலோ காம்பனெண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கேயும் நாம் அதே இதை கொடுக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் இங்கே நாம் திரும்பவும் ப்ரைவேட், இங்கே ஏன் ப்ரைவேட் கீவேர்டு கொடுக்குறேன்னா, ப்ரைவேட் கீவேர்டு கொடுக்கலன்னா நீங்கள் அதை வெளியே டிக்ளேர் பண்ண வேண்டியதாக வரும். சர்வீஸ் ஆஃப் டைப் டேட்டா சர்வீஸ். இதெல்லாம் டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே இம்போர்ட் பண்ணி அந்த டைப் கொடுத்துக்கிட்டு போடுறது நல்லது. services / data dot service. ஓகே, ஸோ இப்போ இது வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெலோ நேமுக்கு அடுத்து நான் இந்த இதை கொடுக்க போகிறேன், டேட்டா சர்வீஸ் டாட் கவுண்ட். ஓகே, இங்கே கன்ஸ்ட்ரக்டருக்கு மிஸ்டேக் இருக்குது, என்னன்னு பார்த்துடலாம். டேட்டா சர்வீஸ், ஓகே இங்கே 2 பேக்கெட் வேணும், இதெல்லாம் இன்டர்போலேஷன், நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எனிவே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 அப்படிங்கிறது இது வந்து ஹெலோ காம்பனென்ட், இந்த கோடு. இந்த காம்பனென்ட் வந்து ஆப் காம்பனென்ட். ஆப் காம்பனென்ட்லையும் அந்த டேட்டா சர்வீஸ் இருக்கிற வேல்யூ 5 காட்டுது, ஹெலோ காம்பனென்ட்லையும் 5 காட்டுது. இங்கே ப்ரைவேட் கீவேர்டு பற்றி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் இந்த ப்ரைவேட் எடுத்துட்டீங்கன்னா பாருங்க அது காட்டாது, அது எரர் வரும். இப்போ இந்த இது ஒர்க் ஆகணும்னு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு ப்ரைவேட் டேட்டா சர்வீஸ் இப்படின்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா ஓகே பண்ணிட்டு இங்கே திஸ் டாட் டேட்டா சர்வீஸ் இஸ் ஈக்குவல் டு டேட்டா சர்வீஸ் இப்படி நீங்கள் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே இது ஒர்க் ஆகுது. ஸோ இது 2-3 வேலை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சும்மா இங்கே ப்ரைவேட்னு பண்ணீங்கன்னா அது அந்த வேரியபிளை டிக்ளேரும் பண்ணிக்கும். ஸோ இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரோட இன்புட் மட்டும்தான். அந்த இன்புட்டையே நீங்கள் அப்படியே வேரியபிளாக டிக்ளேர் பண்ணணும்னா நீங்கள் இந்த சும்மா ப்ரைவேட் அப்படிங்கிற கீவேர்டு மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். இன்றது தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்களே அசைன் பண்ணணும் லோக்கலாக, அவ்வளோதாங்க. ஸோ இந்த இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் ஓகே தான். ஸோ இப்போ ஆப் காம்பனெண்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு மெத்தட் எழுதலாம், இன்க்ரீஸ் கவுண்ட்னு சொல்லிட்டு. இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது, சிம்பிளாக அந்த கவுண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகுது. திஸ் டாட் டேட்டா சர்வீஸ் டாட் கவுண்ட் இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போல்லாம் இந்த மெத்தட் கால் ஆகுதோ அப்போதெல்லாம் இது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒரு பட்டன் கொடுத்துக்கிறேன். இந்த சின்டாக்ஸ் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இதெல்லாம் மெத்தட் பைண்டிங்கு. இன்க்ரீஸ் கவுண்ட் இன்க்ரீஸ். ஸோ இங்கே பட்டன் இருக்குது. இப்போ இந்த பட்டன் எப்போல்லாம் கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் இதில் ஒரு மேஜிக் பார்த்தீங்களா, இங்கே எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இங்கேயும் இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஸோ இப்போ ஒரே சர்வீஸாக நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு சர்வீஸை ஆப் மாடியூல் லெவலில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடியூலுக்கு கீழே தான் இந்த 2 காம்பனெண்ட்டுமே வருது. ஆப் காம்பனெண்ட்டும் ஹெலோ காம்பனெண்ட் ரெண்டுமே இந்த ஆப் மாடியூல் கீழே வருது. ஸோ இந்த மாடியூலுக்கு கீழே வர எல்லா காம்பனெண்ட்டுக்குமே ஒரே சர்வீஸ் தான் இருக்கும், அதாவது ஒரே இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இன்ஜெக்டர் வந்து ஒரே இன்ஸ்டன்ஸை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கவனிச்சுக்கணும். இப்போ இந்த சர்வீசஸை நீங்கள் ஒரு மாடியூல் லெவலில் கொடுக்கலாம், இல்லை ஒரு காம்பனெண்ட் லெவலில் கூட நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணலாம். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஹெலோ காம்பனெண்ட்டில் போயிட்டு இங்கே ஸ்டைல்ஸ் கூட சேர்த்து இங்கே ஒரு ப்ரொவைடர் கொடுக்க போகிறேன். நான் ப்ரொவைடர்ஸ் என்னத்தை ப்ரொவைட் பண்ண போகிறோன்னா, அதே டேட்டா சர்வீஸை இந்த இடத்துல நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இப்போ இதை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்போ அதே மாதிரி தான் காட்டுது, ஸ்டார்டிங் 5 and 5. இப்போ நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்களேன், கீழே மட்டும்தான் இன்க்ரிமெண்ட் ஆகும், மேலே இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஏன்னா இந்த சர்வீஸுக்கு இந்த டேட்டா சர்வீஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்ஜெக்ட் ஆகுது. ப்ரொவைடர், இதுதான் ப்ரொவைடர் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது. மாடியூல் லெவலில் நீங்கள் ப்ரொவைடர்ஸ் கொடுக்கலாம், இல்லை காம்பனெண்ட் லெவலில் ப்ரொவைடர் கொடுக்கலாம். ஸோ இது ஒரே சர்வீஸ் தான், ஒரே சர்வீஸோட 2 இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்துருச்சு. மாடியூல் லெவலில் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ஹெலோ காம்பனெண்ட்டுக்கு தனியாக ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெலோ காம்பனெண்ட்டுக்கு உள்ள டேட்டா இந்த இன்ஸ்டன்ஸ் இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே மட்டுமே ரெஃப்ளெக்ட் ஆகும், அங்கே வந்துட்டு போயிட்டு ரெஃப்ளெக்ட் ஆகாது, ஹிட் ஆகாது. ஸோ இங்கே நீங்கள் ஒரு இன்க்ரீஸ் கவுண்ட் மெத்தட் போட்டுக்கலாம், இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டுது. ஸோ நீங்கள் ஒரு சர்வீசஸ் கிரியேட் பண்ணும்போது எந்த இடத்துல நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணி தான் இது பண்ணணும். ஸோ இதுதாங்க பேசிக்காக ஒரு சர்வீஸோட யூசேஜ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு லாஜிக் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஏபிஐ டேட்டா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்களா, ஹெச்டிடிபி கால்ஸ் பண்ணிவிட்டு, இது எல்லாமே நீங்கள் சர்வீசஸ் தான் எழுதுவீங்க. சர்வீசஸ் எழுதி தான் டேட்டா எடுத்துகிட்டு வருவோம் நம்ம. ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஃபியூச்சர் வீடியோஸில் மற்ற கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.